ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? அப்போஸ்தலர் 5:11-16 வரைக்கும் இந்த வசனங்களை அப்படியே உங்க கண்களை அந்த வசனத்து மேல வைங்க. என்னென்ன காரியங்கள்லாம் சபையில நடக்குது அப்படிங்கறது இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதி அப்போஸ்தலருடைய சபையில நடைபெற்ற காரியங்கள். 12வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலருடைய கையினால அநேக அற்புதங்கள் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது, எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தாங்க. அப்புறம் 14வது வசனம், திரளான புருஷர்கள் ஸ்திரீகள் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்தில் அதிகமா சேர்க்கப்பட்டாங்க. 15வது வசனம், பிணியாளிகளை படுக்கைகள்ல கட்டில்கள் மேல கிடச்சி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாச்சும் படுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வைத்தாங்க. சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள், பிணியாளிகள், அசுத்த ஆவிகளால வாதிக்கப்பட்டவர்களை எங்க கொண்டு வந்தாங்க? எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காரியங்கள் நம்முடைய சபைகள்ல நடைபெறணும்னு விரும்புறீங்க? ஆமென். இது இயேசுவின் அப்போஸ்தலர்களால நடைபெற்றது. ஆமென். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சீஷர்களை உருவாக்குகிற சீஷத்துவ பயணம் என்ற தலைப்புல நம்ம தியானிச்சுட்டு வரோம். இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் சீஷர்களால், இயேசுவை பின்பற்றின அப்போஸ்தலர்களால் நிகழ்த்தப்பட்ட காரியம். இந்த வசனத்தை உங்க பைபிள்ல நல்லா எவ்வளவு டார்க்கா நோட் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளவு டார்க்கா நோட் பண்ணி இதுல கைகளை வைத்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆமென். இப்போ முதலாவது இன்னைக்கு நம்ம கைகளை வைத்து ஜெபிக்க போறோம். இதை எப்பெல்லாம் பெறட்டுறீங்களோ பைபிள்ல இந்த இடத்துல உங்கள் கைகளை வைத்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் மூலமாக நடைபெற்ற காரியங்கள் என் மூலமா என் திருச்சபையில நடக்கணும். ஆமென். இந்த அதிகாரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் எப்பொழுதுமே நம்ம முதல் 10 வசனத்துக்குள்ளவே நம்மளுடைய செய்திகளை முடிச்சிரும். இந்த சம்பவம், அனனியா சப்பிராளுடைய சம்பவம் நடைபெற்றதுக்கு பிற்பாடு ஜனங்களுக்குள்ள ஒரு பயம், அப்போஸ்தலர்களை பார்த்த உடனே ஒரு மரியாதை, ஒரு பயம். ஆண்டவர் உண்மைக்குமே பயங்கரமாய் அவர் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து கொண்டு, அந்த பயம் எதை உருவாக்குதுன்னா அற்புதங்கள், அடையாளங்கள். அந்த பயம் ஜனங்களுக்குள்ள வந்து அவர்கள் ஒருமனப்படுறாங்க, அநேக விசுவாசிகள் சேர்க்கப்படுறாங்க. அப்போஸ்தலர்கள் கர்த்தர் பலத்த விதமா எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென். ஒரு பக்கம் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் உருவாக்கப்படும் போது அவங்களுக்கு அதை குறிச்ச பேசிக் ஐடியா கூட கிடையாது. பேதுருவை கர்த்தர் என்னை பின்பற்றி வான்னு சொல்லும் போது, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொல்லும் போது, பேதுருவுக்கு தெரியுமா நான் ஒரு பிரசங்கம் பண்ணனா 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்கன்னு? இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிப்பட்டது போல இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலையை பார்த்தா, நம்ம இருக்கிற சூழ்நிலை, நம்ம வாழ்ந்த சூழ்நிலை, வளர்ந்த சூழ்நிலைகளை பார்த்தா ஏதோ இயேசு கூப்பிடுறாரு, அல்லது ஏதோ செகண்ட் சர்வீஸ்க்கு கூப்பிடுறாங்க, ஏதோ சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்க, சரி என்னதான் பார்ப்போமே, அப்படிதான் பேதுரு வந்தார். ஆமென். பேதுரு, ஆண்டவர் சொல்றாரு என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் பேதுருவே அப்படின்னு சொன்னோடனே இங்கேயும் ஒரு மீனும் கிடைக்க மாட்டேங்குது. சும்மாதான் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் பின்னாடியாவது போய் என்னதையாவது என்ன பண்ணுவோம் பாப்போம். அப்படித்தான் வந்தார் பேதுரு. இன்றைக்கு ஒருவேளை நீங்க கூட அப்படிதான் வந்திருக்கலாம். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், செகண்ட் சர்வீஸ்லயும் உட்கார்ந்துட்டு போலாம். இல்ல சரி அவங்க சொல்றாங்க உட்கார்ந்துட்டு போலாம். கர்த்தர் உங்களை சாதாரணமானவர்களாய் அல்ல, உங்களுடைய ஒரு பிரசங்கத்தை கொண்டு, உங்களுடைய ஒரு வார்த்தையை கொண்டு, உங்களுடைய ஒரு கிரியை கொண்டு பலத்த விதமான அற்புதங்களை, பலத்த விதமான ரட்சிப்பை ஜனங்களுக்குள்ளே நிகழ்த்த அவர் திட்டமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? தேங்க்யூ அப்பா. அவர் நம்முடைய காரியங்களை, ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகளை அவர் பார்த்து நம்மை அழைக்கிறது இல்லை, அவருடைய திட்டம் நம்ம எல்லாம் வைக்கப்படுகிறதை பார்த்து அவர் நம்மை அழைக்கிறார். ஆமென். நம்மளை பார்க்கும்போது பேதுருவை நம்ம பேதுருவா பார்க்கலாம். பேதுருவா நிலைய ஒரு வார்த்தை பேசினா அந்த வார்த்தையில கூட அவனால நிக்க முடியாது. ஒரு காரியத்தை, ஒருவேளை உலகம் இன்றைக்கு உங்களை அப்படி வச்சிருக்கலாம், அவன் சொன்ன வார்த்தையை கூட நிறைவேற்றுறதுக்கு அவனுக்கு சக்தி கிடையாது. இன்னைக்கு ஒண்ணு பேசுவான், நாளைக்கு ஒண்ணு பேசுவான், இந்த சூழ்நிலை பார்த்தா பயந்து ஒண்ணு பேசுவான், கையில கொஞ்சம் காசு இருந்ததுன்னா அதை வச்சு ஒண்ணு பேசுவான். இப்படி நிலையான ஒரு சுபாவம் இல்லாத ஒரு மனுஷன், அவனை கர்த்தர் பார்த்தார், அவன் அசையாத கற்பாறை என்று சொன்னார். ஆமென். அவன் மேல என் சபையை கட்ட போற, அந்த அளவிற்கு அவன் இருக்கமும், அந்த அளவிற்கு அவன் திட அஸ்திபாரம் உள்ளவன் என்று கர்த்தர் அவனை பார்த்தார். ஆமென். இன்னைக்கு உலகம் நம்மளை எப்படி வேணா பார்க்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வை என்பது விசேஷமானது. ஆமென். அது வித்தியாசமானது. நம்புறீங்களா? சோ இந்த நாள் செய்தியின் தலைப்பு உங்களால கெஸ் முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த வசனங்களை வாசிக்கும் போது இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சபையில நடக்கணும்னு நம்ம வாஞ்சிக்கிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம், ஆசைப்படுறோம். இது எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரியம் நடந்தது. ஒரு காரியம் நம்ம கடைசி வாரத்துல என்ன தியானிச்சோம்?
தரித்திருங்கள் தரித்திருங்கள் அப்படின்னு சொல்லி தியானிச்சோம். இந்த நாள் நம்ம செய்தியின் தலைப்பு அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி லைன் வாசிக்கலாமா? அவளுடைய புருஷன் அண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சோ இந்த நாள் செய்தியின் தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு, அடக்கம் பண்ணுங்கள். ஆமென். அடக்கம் பண்ணுங்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அடக்கம் பண்ணிருங்க. அடக்கம் பண்ண வேண்டியதை அடக்கம் பண்ணிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த நாள் செய்தியின் தலைப்பு அடக்கம் பண்ணுங்கள். இந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நடைபெற்ற பலத்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த சபை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் உங்க இமேஜினேஷனை கொஞ்சம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா, வசனம் 15வது வசனம், பிணியாளிகளை படுக்கைகள் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு கிட்ட ஜெபிக்க கூப்பிட்டு வரல. அதுதான் நீங்க நோட் பண்ணணும். பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு வெளியே வீதிகளில் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், வைத்தார்களாம். பேதுரு கிட்ட வந்து ஜெபிக்கிறதற்காக லைன்ல வந்து சபையில நிக்கல, தெருக்களிலே வியாதியஸ்தர்களை கடத்தி பேதுரு எங்க தெரு வழியா நடந்து போக மாட்டாரான்னு ஏங்கி கிடந்தாங்க. நிழல் எப்போ படும் ஒரு மனுஷனுக்கு? நீங்க நடந்து போகும்போது ஷேடோ வரணும். எப்போ விழும் ஷேடோ? பகல் நேரத்துல தான் ஷேடோ விழும். நல்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கும் போது தான் அந்த ஷேடோ நீங்க பார்க்க முடியும். அப்போ வெயில், அந்த பகல் நேரம், அந்த வேலை வெட்டிய எல்லாத்தையும் விட்டுட்டு காத்து கிடந்தார்கள், எங்கள் தெருவுல பேதுரு நடந்து போயிட மாட்டாரான்னு. இப்படிப்பட்ட காலங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். இப்படிப்பட்ட காலங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எங்க தெரு வழியா இந்த பிரதர் வந்துட மாட்டாரா? எங்க வீட்டு வழியா இந்த சிஸ்டர் வந்துட மாட்டாங்களா? இவங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஜெபிச்சிட மாட்டாங்களா? இவங்களுடைய முகத்தை நான் பார்த்துட மாட்டேனா? இவங்களுடைய ஷேடோ, நிழல் எங்க மேல பட்டு விடாதா என்று சொல்லி ஏங்கி கிடக்கிற வெயிலிலும் தங்களுடைய வேலைகள், தங்களுடைய காரியங்களை விட்டு உங்களுக்காக காத்திருக்கிற ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் இந்த சொல்ற வார்த்தையை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எந்த காரியம் ஒருவேளை உங்க மனசுல இந்த காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆமென். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நீங்க நினைக்கிற, நான் சொல்றேன்ல, இதெல்லாம் எப்படி என்னைக்கு இல்ல, அது சீக்கிரத்திலே நடக்க போகிறது. ஆமென். கர்த்தர் இந்த சபையிலிருந்து எழுப்புகிற ஊழியர்களை கர்த்தர் எப்போ எங்க பகுதிக்கு கொண்டு வந்துட மாட்டாரா? எங்க ஊருக்கு இவங்க வந்துட மாட்டாங்களா? எங்க தெருவுக்கு இவங்க வந்துட மாட்டாங்களா? எங்க சர்ச்சுக்கு இவங்க வந்துட மாட்டாங்களான்னு காத்திருக்கக்கூடிய காலங்களை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இவைகள் எல்லாவற்றையும் நடத்துவதற்கு கர்த்தர் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் என்னது? அடக்கம். அடக்கம். அடக்கம் எதுக்கு பண்றாங்க? யார அடக்கம் பண்ணுவாங்க? முதல்ல உயிரோடு இருக்கிற மனுஷனை பிடிச்சு அடக்கம் பண்ண முடியுமா? இல்ல அவர் அடக்கம் பண்ணதான் விட்டுருவாரா? மரித்த ஒரு மனிதன் தான் என்ன பண்ணப்படுவான்? அடக்கம் பண்ணப்படும். உண்மைதானா? மரிச்சுட்டாங்க, ரொம்ப க்ளோஸ், அவங்க என்னுடைய தகப்பனார் அல்லது என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரி, என்னோட சகோதரன் மரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, எனக்கு ரொம்ப க்ளோஸ், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, இவ்வளோ நாள் என் கூட தான், இவங்க இல்லாமல் என்னோட லைஃப் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவர்களை நம்ம 1 டே மேக்சிமம் 2 டேஸ்க்கு மேலே என்ன பண்றது இல்லை, அடக்கம் பண்ணாமல். எத்தனை பேர் வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியும்? வைக்கிறது இல்லை. ஏன்? அவங்கள வச்சீங்கன்னா நீங்க உள்ள இருக்க முடியாது. உண்மைதானா? அந்த வாசனை அங்க சுற்றி யாரையுமே குடியிருக்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அந்த பிரேதத்துல இருந்து வெளிவரும். அது ஒரு மெயின் ரீசன். அதுதான் பிரதானமான ரீசன். அப்புறம் பல ரீசன்ஸ் சொன்னாலும் இதுதான் பிரதானமானது. இயேசுவை கல்லறையில் வைக்கும்போது 3வது நாள் போய் வெள்ளை போலம், இந்த மாதிரி பரிமள தைலம், இந்த மாதிரி வாசனை பொருள்கள். ஏன்? அந்த கல்லறைக்குள்ள ஒரு வாசனை. ஏன்னா அந்த மரித்த சடலத்திலிருந்து வருகிற அந்த நாற்றம் அது அங்க இருக்கிற மற்ற யாரையும் அங்க இருக்கவே முடியாத அளவிற்கு பயங்கரமான ஒரு நாற்றமா இருக்கும். இதே போல சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய பிரசன்னத்துல, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது அது தன்னுடைய செயலை இழந்து அது மரிச்சிருச்சு. சில பாவங்கள் மரிச்சிருச்சு, சில பழைய மனுஷனுடைய கிரியைகள் மரிச்சிருச்சு, சில ஜென்ம சுபாவங்கள் அது மரிச்சிருச்சு. ஆனால் அது அதே இடத்துல அதை டிஸ்போஸ் பண்ணாம, அதை அடக்கம் பண்ணாமல் அதே இடத்திலே வைத்து கொண்டு இருக்கிறதுனால சில பேருடைய வாழ்க்கையில அந்த நாற்றத்தை தொடர்ந்து சந்திச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருச்சா?
சில டிஸ்போஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் அது அங்கு இருந்து அகற்றப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அது அடக்கம் பண்ணப்பட்டால் மாத்திரமே சபைக்குள்ள சில காரியங்கள் அது வெளியே அனுப்பப்பட்டு அது அடக்கம் பண்ணப்பட்டால் மாத்திரமே கர்த்தர் எழுப்புகிற அப்போஸ்தலருடைய கிரியைகளை கண்ணால பார்க்க முடியும். ஆமென். கர்த்தருடைய மகிமை சபையில வெளிப்படணும்னா என்னென்ன காரியங்கள் டிஸ்போஸ் பண்ணப்பட வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள் அது மரிச்ச காரியங்கள், மரிச்சிருக்கிற காரியங்கள், அது உயிரற்றிருக்கிற காரியங்கள் அது வெளியே அனுப்பப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டால் மாத்திரமே சபைக்குள்ள தேவ மகிமை நம்ம பிரத்யட்சமாய் பகிரங்கமாய் அதை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள், நீங்க விட்டு வந்த பாவங்கள் அது மரிச்சது போல இருக்கும். அதை மரிச்சதை மூட்டை கட்டி அதோடைய எந்த ஒரு சுவடுகளும் இல்லாதபடிக்கு அதை நீங்க டிஸ்போஸ் பண்ணலன்னா அப்பப்போ அது உங்களை நாரி போக பண்ணும். அப்பப்போ அது தலை தூக்கி உங்களை என்ன பண்ணும்? நாற்றம் எடுக்க வைக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் நாரி போ உயிரற்று போய் என்னென்ன காரியங்கள் இருக்குதோ, என்னென்ன காரியங்கள் உனக்குள்ள வேண்டாம், இது தேவனுக்குள்ள இது வேண்டான்னு சொல்லி மறிச்சு அதை ஒதுக்கி வச்சிட்டீங்களோ அதை மூட்டை கட்டி என்ன பண்ணிருங்க, போய் நல்ல ஒரு இடமா பார்த்து அடக்கம் பண்ணிருங்க. திரும்ப அந்த இடத்துல இருந்து அது எந்திரிச்சே வர முடியாத அளவிற்கு என்ன பண்ணிருங்க, அடக்கம் பண்ணிருங்க. சில மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மனிதர்கள், ஒருவேளை மரிச்சு 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷமா எத்தனை பேர் இருப்பீங்க? அவர் எங்க தகப்பன் தான், எங்க தாய் தான், என் கணவன் தான், என் மனைவி தான். வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்றோம்? ஐயோ பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு சம்பவம், ஓடி வர்றோமா இல்லையா? யாரும் அவர்களை பார்க்க விரும்புது, அவங்கள நேசிக்கிறோம், அவங்களோடு கூட தான் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தணும், அவங்க இல்லாம நம்ம இல்லை, அப்படிதான் இருந்தோம். ஆனா ஒரு காலம், ஒரு மரணம் சம்பவித்ததுக்கு பிற்பாடு அவர்கள் திடீர்னு கனவுல வந்துட்டா ஒரு பயம், திடீர்னு வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டா என்னது, ஒரு நடுக்கம். வேண்டாம், அது நம்ம விரும்புகிறது இல்லை. அதே போலதான் உங்களுக்குள்ள மரித்த சில ஜென்ம சுபாவங்கள், மரித்திருக்கிற சில காரியங்கள் அது மறுபடியும் எழும்பி வர்றது உங்களுக்கு நல்லது இல்லை. ஆமென். அது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதோட போயிடணும். ஆமென், ஆமென். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? இல்லை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? புரியுது, நல்லா புரியுது. விட்டு வந்த காரியங்கள் என்ன, பழைய மனுஷன் பாவத்திற்கு நீங்கள் மரித்தது உண்மையானால் அந்த பாவ சுபாவங்கள், பாவ காரியங்கள் அது அடக்கம் பண்ணப்பட்டுறணும். ஆமே. அடிக்கடி எந்திரிச்சு வர்ற மாதிரி பக்கத்துல அடக்கம் பண்ணாதீங்க, போய் ஃபாரின்ல எங்கேயாவது என்ன பண்ணிருங்க, அடக்கம் பண்ணிட்டு வந்துருங்க. சோ கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, சபையில அவர் வல்லமையை ஊற்றுறதற்கு, சபைக்குள்ள இருக்கிற அப்போஸ்தலர்களை எழுப்புவது தேவனுடைய பிரதான திட்டம். நம்புறீங்களா? சபையில ஒரு போதகரை மட்டும் பயன்படுத்துவதற்காக தேவன் சபையை உருவாக்கல. சபையில பேதுரு மட்டும்தான் பயன்படுத்தப்படணுங்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல. சபைக்குள்ள இருக்கிற அனனியா சப்பீரால் கூட தேவனுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள் என்றால் அவர்களையும் பயன்படுத்தி இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஒரு கடைசி விசுவாசி, ஒரு ரொம்ப ஒரு புவர் பிலீவர், புவர்னா நான் ஃபினான்ஷியலா சொல்ல, ஸ்பிரிச்சுவலி அவங்களுக்கு ஒரு வாயை திறந்து ஜெபிக்க கூட தெரியாத ஒரு பிலீவர், அவர்களை கொண்டும் பலத்த அற்புத அடையாளங்களை செய்யணும். இதுதான் தேவ திட்டம். ஆமென். சபையை கர்த்தர் இணைத்ததற்கான திட்டம் ஏதோ ஒருவர் எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார், மத்த எல்லாரும் உட்கார்ந்து செம்மறியாட்டு கூட்டங்களை போல கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல, ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பி பயன்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். அதற்கு தான் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். இயேசு நினைச்சிருந்தாருன்னா அவர் ஒரு ஆளு அவ்வளோ அந்த ஏரியா ஃபுல்லா இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பை, கம்ப்ளீட்டா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பையும் விடுதலையும் சுகத்தையும் கொடுத்துட்டு அவர் சிலுவைக்கு சென்றிருக்க முடியுமா? முடியாதா? இயேசு வல்லமை உள்ள தேவன், மகிமையான காரியங்கள் செய்யறார். அவர் போன இடத்துல எல்லாம் குருடர்கள் பார்க்கிறாங்க, செவிடர்கள் கேட்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க. அவரே அந்த ஏரியால இப்போ அந்த தேசம் முழுக்க அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சு எல்லாரையும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா மாற்றிட்டு பரலோகம் போயிருக்க முடியுமா? முடியாதா? ஆனால் சில பேர் அவர் சந்திக்கல, சில பேர் அவர் குணப்படுத்தல, சில பேரை பாவிகளாவே விட்டு வைத்திருந்தார், சில பேரை பாவத்திலேயே விட்டுட்டு தான் இருந்தார், சில பேர் பலவீனத்தோடு இருந்தாங்க. அதற்குத்தான் அவர் 12 அப்போஸ்தலர்களை 70 அப்போஸ்தலர்களை அடுத்த ஸ்டேஜஸ்ல அவர் உருவாக்கி வைத்திருந்தார். ஆமென். அவர்கள் போய் கிரியை செய்யணும். ஆமென். அப்படிப்பட்ட கிரியை செய்யும் போது அலங்கார வாசலில் இருக்கிற முடவன் எழுப்பப்பட்டான். ஆமென். அப்போஸ்தலர்களுக்குள்ள நான் யாருக்குள்ள இறங்கி வாசம் பண்ணுகிறேனோ அவர்கள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை
தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஆமே. அப்ப கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறது சபையில ஒருத்தர் மாத்திரம் பெரிய காரியங்களே இல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்கள் உண்மையாய் யார் யார் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமே. ஆமென். தேவனை காட்டிலும் எந்த தெய்வத்திற்கு அப்படி ஒரு ஒரு பெரிய மனசு இருக்குங்க? நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நான் சொன்னதுதான் கேட்கணும். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு பல கோடிக்கு அதிபதியா ஒரு கம்பெனில இருக்கிறான். அந்த கம்பெனில இவ்வளோ அது ஓன் பண்ணி இருக்கிற ஒரு பெரிய மனிதன் வச்சுக்கோங்க, எனக்கு மேல ஒருத்தர் சம்பளம் வாங்கிடணும் என் ஆபீஸ்லன்னு நினைப்பாரா? சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. இந்த உலகம் மாறினா கூட அது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், அவர் அடிச்சு ரொம்ப ஒரு கம்பீரமா சொல்றாரு, என்ன நீ விசுவாசிச்சேன்னா, உண்மையா நீ விசுவாசிச்சேன்னா, நான் செய்யறேன், நான் மரிச்சோரில் எழுப்பினேன், சப்பானிகள் நடக்க பண்ணேன், மரணத்தை ஜெயமா விலகின இந்த காரியங்கள் நான் செஞ்சேன், இதை செய்கிறது மாத்திரமல்ல, இதை விட பெரிய காரியத்தை நீ செய்வ. ஆமே ஆமே. எவ்வளவு பெரிய உள்ளம் படைத்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமே. இப்படிப்பட்ட ஒரு பரந்த மனசு நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமே. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன காரியம் கூட நமக்கு மேல, நான் சொல்லி கொடுத்து வளர்ந்தவன் இன்னைக்கு இப்படி நான் இது பண்ணி நான் இது அப்படித்தானே நம்ம பேசுறோம். நான் என் கண்ணு பார்க்க என் கையில தூக்கி வளர்த்த பிள்ளை இன்னைக்கு எண்ணிட்டு மிதிக்குது என் கை, இப்படிதானே நம்ம பேசுறோம். இல்ல, தேவனுடைய பார்வை என்பது வித்தியாசமானது. ஆமென் ஆமென். சோ இந்த நாள் செய்தி தலைப்பு என்னது? மறுபடி ஞாபகம் வச்சுக்கோங்க, அடக்கம் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு போய் உங்களோட பர்சனல் பிரேயர்ல என்னென்ன காரியம் அடக்கம் பண்ணணும்னு பிளான் பண்ணி மூட்டை கட்டியிருப்பீங்க, ஆனா அந்த ப்ராசஸ் நிறைவேறாம வீட்டுக்குள்ளேயே இருந்து நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்குன்னு நீங்க என்ன பண்ண போறீங்க? அனலைஸ் பண்ண போறீங்க உட்கார்ந்து ஜெபத்திலே. ஆண்டவரே, இதெல்லாம் வேண்டான்னு நான் ஒதுக்கி வச்சுட்டேன். சில வேலைகள்ல கபோர்டு திறந்து பார்க்கும்போது 10-15 புடவைகள் கீழே விழும். அப்போ திடீர்னு தோணும், நிறைய புடவை இருக்கு, யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பேக்லலாம் எடுத்து கட்டி ஒரு செல்ஃப்ல வச்சிருப்போம், அல்லது இன்னொரு இடத்துல மாற்றி வைத்திருப்போம். அது இருக்கும் பாருங்க, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு யாருக்காவது கொடுக்கலாம், யாராவது வந்தா கொடுக்கலாம், இல்ல எப்பவா அது அப்படியே என்ன பண்ணிருப்போம். இன்னைக்கு போய் வீடுனா உங்களுடைய இருதயத்துல போய் பார்க்க போறீங்க, என்ன வேண்டான்னு பேக் பண்ண காரியம் அங்கேயே இருந்து கொண்டு இருக்கு. நீங்க போய் கிளீன் பண்ணணும்னு ஒவ்வொன்றையா திறந்து பார்த்தாதான் புதையல்கள் வரும். ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் ஆமால, இது அன்னைக்கே கொடுக்கணும், ஆமால இதை விட்டுறணும்னு நினைச்சோம், ஆமால இதை நம்ம தொடக்கூடாதுன்னு நினைச்சோம், ஆமால இது இவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். எப்படி நம்ம கபோர்டை திறந்தா, நம்முடைய ரூம்ஸை திறந்தா, பல வருஷம் கிளீன் பண்ணாத ஒரு இடத்துக்குள்ள போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சா, ஓ இந்த விலையேற பெற்ற காரியம் இதுக்குள்ளதான் இருக்குதா, இவ்வளோ ஐயோ இதை நம்ம அன்னைக்கெல்லாம் தேடிட்டு இருந்தோமே கிடைக்கலையே, அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் வெளியில வருது. அதே போல இன்றைக்கு போய் உங்க பர்சனல் பிரேயர்ல இதை செய்ய போறீங்க. எதை மூட்டை கட்டி வச்சிருக்கீங்களோ, எது வேண்டாம்னு நினைச்சீங்களோ, சில பேர் நினைச்சிருப்பீங்க இன்ஸ்டாகிராம் இனிமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இது வரைக்கும் யாரும் நினைச்சிருக்க மாட்டீங்க, இனிமே நினைப்பீங்க. அப்போ வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சத அப்படியே போன்ல டெலீட் பண்ணாம ஜஸ்ட் லாக் அவுட் மட்டும் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு போய் பிளே ஸ்டோர்ல நம்மளால டெலீட் பண்ண முடியாது, அது முடியாது. ஆனா நம்ம போன்ல என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அதை டெலீட் பண்ணிடுங்க. எது வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கீங்களோ, ஃபேஸ்புக்கா இது சில நம்பர்ஸ், சில மொபைல்ல இருக்க நம்பர்ஸ், இந்த நபர் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிருப்போம். இந்த நபர்கிட்ட இனிமே டச் வச்சுக்க கூடாது, இவர்கிட்ட பேசுறது என்னுடைய பக்தியை அது கெடுத்து கொண்டு இருக்குன்னு நினைச்சிருப்போம். ஆனா ஸ்டில் அந்த நம்பர் மட்டும் அந்த போன்ல இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு போன் பண்ண திடீர்னு என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்படி இருந்தாலும் எடுத்து விட்டுருங்க. ஆமென். அது வேண்டாம்னா அதை அடக்கம் பண்ணுகிற வரைக்கும், ஏன்னா நீங்க அடக்கம் பண்ணாதான் அதை குழி தோண்டி புதைங்க. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு அதை அடக்கம் பண்ணுங்கள். நான் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன்ல, அதோட அர்த்தம் குழி தோண்டி புதைச்சிருங்க, அதுதான் அர்த்தம். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குழி தோண்டி புதைச்சிருங்க. எது வேண்டான்னு வச்சிருக்கிறீங்களோ, வேண்டான்னு அதுக்கப்புறம் எதுக்கு அதை வச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமென். வேண்டான்னு நினைச்சிட்டோம்னா அது வேண்டாம். அதை திரும்ப நம்ம நினைச்சா கூட போய் என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி குழி தோண்டி அதை இன்னைக்கு என்ன பண்ண போறோம், புதைக்க போறோம். ஸோ இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு பெரிய அடக்க ஆராதனை நடக்கணும். ஆமென். ஸோ இன்றைக்கு உங்களுடைய இருதயங்கள், உங்களுடைய தனி ஜெபத்துல, உங்களுடைய இருதயத்துல என்னென்ன காரியங்கள் குழி தோண்டி புதைக்கப்படாம இருக்குதோ அதை குழி தோண்டி என்ன பண்ண போறோம், புதைக்க போறோம். வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சுல, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் முடிவு பண்ணியாச்சு, தூக்கி போட்டு வந்துட வேண்டியதானே. நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு மனிதர் சில வருஷங்களுக்கு முன்னாடி, அவர் ஊழியத்துல பழக்கமானவர். அவர் ஒரு நாள் அவருடைய டெஸ்டிமனியை ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னார்,
ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்காரு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவர்கிட்ட 10th அண்ட் அந்த டிகிரி படிச்சு அந்த சர்டிபிகேட் இருந்தது. அது படிச்சு வச்சுட்டு அவருக்கு அடிக்கடி ஞாபகம் வருமா, நம்ம படிச்சிருக்கோம், ஊழியம் செய்யறோம், நல்ல ஊழியத்துல பிஸியா இருக்கும்போது ஊழியத்தை செஞ்சிருவாராம். ஆனா ஊழியத்தை கொஞ்சம் அழைப்புகள் இல்லாம கொஞ்சம் வெளியில போகாம கொஞ்சம் டவுனா இருக்கும்போது சர்டிபிகேட் ஞாபகம் வருமா, நம்மளுடைய சர்டிபிகேட்ல இருக்கு, இதை வச்சு இங்க கொடுத்தோன்னா ஏதோ ஒரு வேலையை நம்ம பார்த்தோம்னா வருமானத்துக்கு அது ஓடிடும், மீதம் இருக்கிற நாள்ல நம்ம ஊழியம் செய்யலாம்ல. அந்த சர்டிபிகேட் இருக்க அடிக்கடி எப்பெல்லாம் அவர் டவுன் ஆகுறாரோ அப்பெல்லாம் அந்த சர்டிபிகேட் ஞாபகம் வரும். அப்போ ஒரு நாள் அவர் யோசிச்சாராம், இந்த சர்டிபிகேட் இருக்கிறதுனால தானே அடிக்கடி ஊழியம் இல்லாத நேரம், சோர்வா இருக்கிற நேரம், இந்த மாதிரி பலவீனமான நேரத்துல எல்லாம் வேலைக்கு போயிடலாம்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தாரு. காலையில வந்து அவ்வளோ சர்டிபிகேட் எடுத்தாரு. 10th டிகிரி, அவர் படிச்ச ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாவற்றையும் எடுத்தார். நல்ல ஒரு தீப்பெட்டியை எடுத்தார், மண்ணெண்ணெயை ஊற்றி கொளுத்தி விட்டார் வீட்டுல. அது இருக்கிறதுனால தானே நான் என்ன பண்றேன், இனிமே இதே மாதிரி டவுன் ஆகிற சிச்சுவேஷன் வரும்போது சர்டிபிகேட் என்ன பண்ணது இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன், வாயை மூடிட்டு வந்து ஜெபம் பண்ணுவேன், வாயை மூடிட்டு வந்து ஆண்டவருக்கு என்ன சொல்றாருன்னு காத்திருப்பேன். அந்த சர்டிபிகேட் தானே எனக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, கொளுத்தி விட்டார். இன்னைக்கு ஊழியத்துலதான் இருக்காரு ஆண்டவர் கிருபையில. அந்த மனிதனுடைய வைராகியத்தை பாருங்க. அதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் போய் கொளுத்துங்கன்னு சொல்ல, நாளைக்கு ஆண்டவர் உங்களை அமெரிக்காவுக்கு கூட்டு போவார். அப்ப என்ன வேணும், சர்டிபிகேட் வேணும், பாஸ்போர்ட் எடுக்கிறேன். சோ அந்த சில காரியங்கள் அது கொளுத்தப்படுகிற வரைக்கும், சில காரியங்கள் நீங்க எத்தனை பேர் அதை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல, மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. எரிக்கும் போது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க, வாய்ப்பு கம்மி. சில பேர் பார்த்துருப்பீங்க. இப்பெல்லாம் வந்து அந்த மிஷின்குள்ள ஏதோ போகுது, டக்குன்னு வந்து புகைய வந்து அவ்வளவுதான், அவ்வளோ. சில இடங்கள்ல ஊர்கள் எல்லாம் அதுக்குன்னு ஒரு இடம் மாதிரி கட்டி மேடை அமைத்து அதுல எரிப்பாங்க. அதுல தீ கொளுத்தப்பட்டு அந்த புகை பிடிச்சு எரிய ஆரம்பிக்கும் போது அந்த சரீரம் அப்படியே எலும்பும். பார்த்திருக்கீங்களா? உயிர் பெற்று எலும்புகிறது போல எழும்பும் போது அந்த எரிக்கிற நபர் கையில ஒரு பெரிய என்ன வச்சிருப்பாரு, கம்பு வச்சிருப்பாரு, கட்டையை வைத்திருப்பார். எழும்பும் போது அதை போடுவார் ஒண்ணு டம்முன்னு. அதை போடும்போது அது என்ன இப்படி 2-3 டைம் நடக்கும். அப்போ நம்முடைய பழைய மனுஷன், பழைய கிரியங்கள் அப்பப்போ அது என்ன பண்ணும், எலும்ப. அப்போ ஒரு பெரிய கட்டையா வச்சு டம்முன்னு போட்டாதான் அது திரும்ப என்ன பண்ணும், அது தன்னுடைய அடக்க நிலைமைக்கு போறோம். அப்ப அடக்கம் பண்ணுகிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது கட்டாயம் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்லைன்னா அது திரும்ப 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 பலன் கொண்டு உங்களுடைய பலனை அது வலுவிழக்க பண்ணிரும். ஆமென். அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது அடக்கம் பண்ண வேண்டிய காரியங்கள் அடக்கம் பண்ணணும். சபையில சில காரியங்கள் கிளீன் பண்ணியிருப்போம். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் ஒற்றை அடிச்சு எல்லாம் இது பண்ணி நல்ல ஒரு பெரிய ஒரு கார்பேஜ் பேக் நிறைய குப்பையை இது பண்ணி அந்த சோஃபால வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, நாளைக்கு சர்வீஸ், குப்பை போடுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சர்வீஸ் வரைக்கும் அதை வச்சிருந்தா என்ன ஆகும், அந்த சோஃபா பக்கம் சர்ச்சுக்குள்ள யாராவது வர முடியுமா? இன்றைக்கு சபையில சுத்திகரிப்பு நடக்குது, ஆனா டிஸ்போஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் டிஸ்போஸ் பண்ணப்படல. இன்னைக்கு நம்முடைய வீட்டுல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சுத்திகரிப்பு நடக்கு. வீட்டுல எல்லாத்தையும் பெருக்கி குப்பை, மீன் செஞ்சது, சிக்கன் செஞ்சது, எல்லா குப்பையும் வந்து கார்பேஜ் பேக்ல வச்சுட்டு உங்க குப்பை தானே அப்படின்னு ஒரு ஓரமா எத்தனை நாள் நீங்க வச்சிருக்க முடியும்? வச்சிருந்தா என்ன ஆகும்? அது நீங்க ஒட்டுமொத்த வீடியோ சுத்திகரித்ததே வேஸ்டா போன மாதிரி அதனுடைய நாற்றம் பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ சுத்திகரிக்கப்படுகிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் சுத்திகரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கழிவுகள் அது அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். அந்த குப்பைகள் அது அடக்கம் பண்ண வேண்டும். ஆமென். அந்த குப்பைகள் அது குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். ஆமென். நான் சொல்ற காரியங்கள் ஒருவேளை நீங்க உங்களுக்கு ரொம்ப சென்சிபிளா இல்லாட்டாலும் அது ரொம்ப சென்சிட்டிவா நீங்க செய்ய வேண்டிய விஷயம். ஆமென். என்னென்ன காரியங்கள் அப்புறப்படுத்த வேண்டியிருக்குன்னு தேவ ஆவியானுடைய பிரசன்னத்துல கேளுங்க. ஆண்டவரே, சில பேருடைய உங்களுடைய ஆவிக்குரிய சோர்வுகளுக்கு உங்க குப்பை அனுப்பப்படாதது காரணமா இருக்கலாம். சில நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஃபயர்ஃபுல்லா நல்ல ஜெபிச்சு ஆண்டவருக்காக வாஞ்சியோடு ஓடிட்டு இருந்த நீங்க உங்களோட ஓட்டத்துல சில பேருக்கு சோர்வு வந்திருக்கும். காரணம் என்ன தெரியுமா? உள்ள வர வேண்டிய காரியங்கள், பொருட்கள் வந்துட்டே இருக்குன்னா வெளியில போக வேண்டிய காரியங்கள் போயிட்டே இருந்தாதான் ஓட்டம் சீராக இருக்கும், நார்மலா இருக்கும். அந்த ஓட்டத்துல தீவிரம் வேணும்னா எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சிக்கிறோமோ, புதிய காரியங்கள், புதிய நன்மைகள், புதிய சீசனுக்குள்ள, சில பேர் புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ள பிரவேசிக்கணும்னு விரும்புறீங்க, புதிய நன்மைகள் வேணும்னு விரும்புறீங்க. கர்த்தர் சொல்றாரு, பழையது வெளியில போனாதான் புதியது என்ன வரும்,
உள்ள வரும். 8க்கு 8 ரூம்ல நான் வாஷிங் மிஷின் வாங்குவேன், ஏசி வாங்குவேன், ஃப்ரிட்ஜுக்கு வாங்குவேன் அப்படின்னா எத்தனை பொருளை உள்ளே வைத்து கொண்டு இருப்பீர்கள்? ஒன்னு ரூம் பெருசாகணும், இல்ல நான் உள்ள இருக்கிற யாராவது வெளியில போய் ஆகணும். ஆமென். உள்ள இருக்கிற காரியங்கள் வெளில போனாதான். சில நன்மைகள் வராம தடைப்பட்டு இருக்குல்ல, கர்த்தர் சொல்ற நீ வெளியில அனுப்ப வேண்டியதை வெளியில அனுப்பிட்டேன்னா உள்ள வர வேண்டியது தானா வந்துடும். ஆமென். அது உன் வீட்டு வாசல்ல தான் இருக்குது, உன் சபை வாசல்ல தான் இருக்குது, அது உன் இருதயத்தின் வாசல்ல தான் நிற்குது, உன் மேல உன் முன்னாடி தான் இருக்குது. நீ வெளியில அனுப்ப வேண்டியதை அனுப்பிவிட்டா என்றால் அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். ஆமென். அது வந்து டோர்ல மேல இருந்து டெலிவரி ஆகி வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எப்போ உள்ள இருக்கிற காரியத்தை அவன் வெளியில அனுப்புவான், நான் உள்ள போகணும். ஆமென். ஆமென். இப்ப கிளியரா புரிஞ்சுதா? இன்னைக்கு உங்கள் தனி ஜெபத்துல இதோடைய காரியத்தோட ரிஃப்ளெக்ஷன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உள்ள இருந்து வெளியில அனுப்ப வேண்டியது எதுன்னு உங்களுக்கும் ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆவியானவருடைய பிரசன்னத்துல நீங்க உட்காரும் போது தான் தெரியும். நீங்க அதை வெளியில அனுப்பி பாருங்களேன், மூட்டை கட்டி அதை புதைச்சி பாருங்களேன், நீங்கள் இழந்த சந்தோஷம் 2 மடங்கா உங்க மேல வரும் திரும்ப. ஆமென். நீங்க இழந்த அபிஷேகம் திரும்ப வரும், நீங்க இழந்த தரிசனம் திரும்ப வரும். சில காரியங்களை சோர்வுபட்டு இருக்கீங்களா, அந்த சோர்வு எப்படி போச்சுனே தெரியாது, திரும்ப அந்த பலனை பெற்றுக்கொள்வீங்க. ஏன்? அடக்கம் பண்ணப்பட வேண்டிய காரியங்களை அடக்கம் பண்ண போயிருச்சு. ஆமென். ஆமென். உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 11வது அதிகாரம் 34வது வசனம். எது அடக்கம் பண்ணப்பட வேண்டும்? இச்சித்து ஜனங்களை எங்க அடக்கம் பண்ணாங்களாம்? கிப்ரோத் அத்தாவா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல அடக்கம் பண்ணாங்க. கிப்ரோத் அத்தாவான, கிப்ரோத் அப்படின்னா கல்லறைன்னு அர்த்தம், கிரேவ். அத்தாவா அப்படின்னா கிரேவிங்ஸ் அல்லது இச்சைகள், லஸ்ட், அந்த மாதிரி அர்த்தம், கிரேவிங்ஸ். அப்போ கிப்ரோத் அத்தாவான என்ன அர்த்தம்? கிரேவ்ஸ் ஆஃப் கிரேவிங்ஸ், இச்சைகளின் கல்லறைன்னு அர்த்தம். கிரேவ்ஸ் ஆஃப் கிரேவிங்ஸ், இச்சைகளின் கல்லறை. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய இருதயத்திலும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல ஒரு கிப்ரோத் அத்தாவா இருக்கணும். ஆமென். உங்கள் இச்சைகள் புதைக்கப்படுகிற கிப்ரோத் அத்தாவா ஒவ்வொருடைய மனுஷனோட வாழ்க்கையிலும் இருக்கணும். மயான பூமின்னு எழுதியிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ரூம்ஸ் இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடம். வேதம் சொல்லுகிற ஞானத்தினால வீடு கட்டப்பட்டு, விவேகத்தினால நிலைநிறுத்தப்பட்டு, அறிவினால அதனுடைய அறைகளில் அருமை பெருமையான காரியங்கள் உள்ள வந்து அமருமா வேதம் சொல்லுது. அதே போல எப்படி நம்ம வீட்டுல ஒரு ப்ரேயர் ரூம், ஒரு டைனிங் ரூம், ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு டாய்லெட் இருக்குது, ஒரு இந்த காரியம் இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய மனுஷன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு கிப்ரோத் அத்தாவா இருக்கணும். ஆமேன். கிப்ரோத் அத்தாவா பேர் நல்லா இருக்கா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்ககிட்ட அந்த கிப்ரோத் அத்தாவா இருக்குதா? சில பேர்கிட்ட அத்தாவா மட்டும் தான் இருக்கு, கிப்ரோத் இல்ல. அத்தாவானா என்னது? இச்சைகள், கிரேவிங்ஸ். கிரேவிங்ஸ்னா நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருக்குதே, பீஸா சாப்பிடணும் போல இருக்குதே, ஆசை தூண்டுற காரியங்கள் கிரேவிங்ஸ். இப்ப எனக்கு நல்ல ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரணும் போல இருக்குதே, இல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குது, அதான் கிரேவிங்ஸ். போல இருக்குது. அதை சாப்பிட்டா போய் ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருப்போம், அதுவும் தெரியும். அதை சாப்பிட்டா ஒத்துக்கிடாது, அது 4-5 தடவை இல்ல 40 தடவை போயிட்டு வருவோம், அதுவும் தெரியும். ஆனாலும் இருக்குதே. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா கிப்ரோத் இல்ல. அதை புதைக்கிற கல்லறைகள் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இச்சைகள் வர்றது காமன். ஒரு காரியத்தை பார்த்தோன்னே இது நல்லா இருக்குது, இது எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே, அது உடனே எங்க போயிடணும்? கிப்ரோத்துக்கு போயிடும். ஆமென். சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனா இதை சாப்பிட்டா எனக்கு என்ன ஆகும்? ஆசைகள் வரும்போதே பாதிப்புகளோடு தான் வருது. உண்மையா? ஆசை மாத்திரம் தனியா வரல, ஆசை பக்கத்துல பின்னாடி ஒளிஞ்சு யார் வரா, அதோட கான்சிக்வன்ஸும் சேர்ந்து தான் வருது. சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் அவர் ரிவீல் ஆவார், பின்னாடி இருக்கிறவர். அது வரைக்கும் பின்னாடி இருக்கிறவர் என்ன பண்ண மாட்டார், மறைந்து இருப்பார், ஆவியா இருப்பார். எப்போ இந்த ஆசையை நீங்க மீட் பண்ணி அதற்கு இணங்குகிறீர்களோ அப்பதான் பின்னாடி இருக்கிற நபர் என்ன பண்ணுவார், பூதாகரமா வெளியில வருவார். கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது உங்களோட வாழ்க்கையில ஒரு கிப்ரோத் அச்சாவா இன்னைக்கு வேணும். என்னென்ன காரியங்கள் நம்ம இச்சிக்கிற காரியம், கிரேவிங்ஸ் வரும்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிடாமையா இருக்க போறீங்க? அது உங்களுடைய விருப்பம். ஆனா வேதத்தின்படி இதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாது.
அதை நாம் செய்ய தீவிரிக்கும் போது அதனுடைய கான்சிக்வன்ஸ் ரொம்ப பயங்கரம். சத்துரு நமக்கு அதை எப்பொழுதுமே காண்பிக்கிறது இல்லை. இதை நம்ம பொய் தானே, இதுதானேன்னு சொல்லி நம்மளை பெரிய 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 தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ய அவன் என்ன பண்ணிடுறான், அவன் அனுப்பிடுறான். ஸோ முதல் காரியம் நம்ம அடக்கம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இச்சை. இந்த அதிகாரத்துல நீங்க கிப்ரோத் அத்தாவா அந்த என்னாகும் 11வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க. வீட்டுல போய் எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் மகிமையான மன்னாவை அவர்கள் ருசித்துட்டு இருந்தாங்க. மன்னாங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, தூதர்களுடைய உணவு. ஆனா அவங்களுக்கு டெய்லி கிடைச்சோடனே அவங்களுக்கு என்னவோ அது மேல ஒரு என்னது. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான், டெய்லி ஆண்டோடைய வார்த்தை. எங்க யூடியூபை திறந்தா ஒரே வசனம் 10 ஊழியக்காரர், ஃபேமஸான ஊழியக்காரர்ல இருந்து கடைக்கோடி எப்சியக்கா வரைக்கும் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. யாரோ ஒருத்தங்க பேசுறது என்ன பண்றோம், கேட்கிறோம். இது அது அப்படி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை மன்னா, அந்த விசேஷமான தேவ தூதர்களின் உணவு அவர்களுக்கு சலித்து போய் கேட்கறாங்க, எங்களுக்கு நான்வெஜ் வேணும், அதாவது மாமிசம் வேணும்னு கேட்கறத விட நாங்க எகிப்துல எல்லாம் எப்படி சாப்பிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்போதான் அந்த தெய்வத்திற்கு மனசுல அவ்வளவு வேதனை வந்துடும். எகிப்துல நீங்க சாப்பிட்டு சந்தோஷமாவாடா இருந்தீங்க, எப்படி கதறிட்டு இருந்தீங்க, உங்களை நான் எப்படிலாம் மோசைய பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மனுஷனை அனுப்பி உங்களை வெளியில கூப்பிட்டு வந்தேன். அவர் வரமாட்டேன்னு என் காலில் விழ நான் அடிச்சு பிடிச்சு அனுப்பி உங்களை கூப்பிட்டு வந்தேன்னா இப்ப என்ன சொல்றாங்க, எகிப்துல நாங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம் தெரியுமா. இன்றைக்கு நிறைய பேருடைய பழைய பாவங்கள், நேற்று பாஸ்டர் சொன்னாங்க அவங்க சீசுத்துவ கூடுகையில, பழைய பாவங்கள். சிம்சோன் அந்த சிங்கத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதை கிழிச்சு போட்டு அதை சாகடிச்சுட்டு போயிட்டான். ஆனா திரும்ப வரும்போது அந்த பழைய செத்து போன காரியம் அவனுக்கு உள்ள இருக்கிற தேன் கூட்டு மேல ஒரு தேன் எடுத்து என்ன பண்றான், இன்னைக்கு பழைய பாவம் அங்க இருந்து பிரேக்கப் ஆகி வரும்போது, இனிமே இந்த பொண்ணு மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன், இனிமே இந்த பையன் பக்கமே போக மாட்டேன், அப்படித்தான் வராங்க. ஆனா திரும்ப ஏதோ ஒரு 2 மாசம் கழிச்சு, சில பேர் 20 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது தேன் கூடா தெரியுது. சிம்சோன் கிட்ட இருந்த the power of God வேற எந்த மனுஷன்டையுமே இல்ல பைபிள்ல. சிம்சோன், அதாவது தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அப்புறம் எழுப்பினாரு. ஆண்டவர் அடுத்தடுத்த ஊழியர்களை, வைராக்கியம் உள்ளவர்களை எழுப்பினாரு. அடுத்தடுத்த அனாயிண்டிங் அதாவது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. ஆனா the power of God சாம்சனுக்குள்ள இருந்தது. அடுத்து எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் நாம அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆனதை என்ன பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை. தேவன் அதோட தன்னுடைய அந்த பவரை நிறுத்தி கொண்டார். அவன்கிட்ட இருந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணவே வைக்கலன்னா எந்த அளவுக்கு சிம்சோன் அவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டான்னு பாருங்க. தேவன் சொல்லியிருக்கிற, நீ நசரேய விரதம் உள்ளவன், நீ இந்த மாதிரி சீட்டான காரியத்தை தொடக்கூடாது. நீ கிழிச்சு போட்டு போனதானே, உண்மைதானே. ஒரு நாள் ஒரு பாவத்தை நம்ம கிழித்து போட்டு தானே வந்தோம். இந்த பாவத்தினால இவ்வளோ நான் பாதிப்புகளை பெற்றுக்கொண்டேன், இனிமே இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தோம். அது சிங்கம் போன்ற பாவமா இருக்கலாம். கிழிச்சு போட்டு ஈஸியா வந்த நமக்கு திரும்பி வரும்போது செத்து கிடக்கிற சிங்கத்துல இருக்க தேன் கூடு நம்முடைய கண்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது. இன்னைக்கு ஏன் அந்த பாவம் அந்த சிங்கத்தை அன்னைக்கே அவன் குழி தோண்டி புதைச்சிட்டு போயிருந்தானா திரும்ப வரும்போது அதை பார்த்திருப்பானா? இப்ப புரியுதா கிரேப்ஸ் ஆஃப் கிரேவிங்ஸ், அந்த கிப்ரோத் அத்தாவை எவ்வளவு முக்கியம் என்று. நம்முடைய வாழ்க்கையில சில பாவங்கள் அது புதைக்கப்படலைன்னா, ஒரு பாவத்துல இருந்து வெளியில வரீங்களா, அதோட ட்ரேசஸை இமீடியட்டா டோட்டலா அதை என்ன பண்ணிருங்க, எரேஸ் பண்ணிருங்க, டிஸ்கார்ட் பண்ணிருங்க. ஒரு நபர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வரீங்களா, இன்னைக்கு பிரேக்கப்னு ஒன்று எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி பேட்சப்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. உண்மைதானா? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பேட்சப் எப்படி நம்ம ஒரு காலத்துல தெரியாம பிரிஞ்சுட்டோம். அன்னைக்கு நீ தெரியாமையா தெரிஞ்சுதானே பிரிஞ்சு வந்த. இன்னைக்கு அது பார்க்கும்போது அதுக்குள்ள இருக்கிற தேன் கூடு ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அதை எடுத்துட்டு போய் அவனுடைய தகப்பன் தாய்க்கு என்னன்னே சொல்லாம போய் கொடுத்தாங்க. சொன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய அந்த செத்து போன பழைய மனுஷனுடைய காரியங்கள், செத்து போன பாவங்கள், அதை எடுத்துட்டு போய் இன்னொருத்தரையும் அதே பாவத்துக்குள்ள தள்ளுறதுக்கு, பழைய காரியத்தை, பழைய மனுஷனை நீங்க சரியா புதைக்கலன்னா அது உங்களுடைய வாழ்க்கையின் அழிவுக்கு நேரம் உங்களை கொண்டு போய் விட்டுரும். கடைசியில கண்ணு குருடாயி அவன் மொட்டையடிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாய் சிதைந்து போகிற வரைக்கும் அந்த பாவம் அவனை பின்தொடர்ந்தே வந்தது. ஆமென். சோ கிப்ரோத் அத்தாவா, இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு புதைக்கப்பட வேண்டிய காரியங்கள், எப்படி ஒவ்வொரு நாளும் வீடு பெருக்கிறோம், குப்பை வருது, பாத்திரங்களை தொலைக்கிறோம், குப்பை வருது, வேஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி இது கூட குப்பை போய் வச்சுட்டு வருமா இல்லையா? குப்பை போடுற இடம்னு ஒரு இடத்துல போய் டிஸ்போஸ் பண்றோமா இல்லையா? ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை நடத்துறதுக்கே குப்பையை போய் டிஸ்போஸ் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம்னு நம்மளுக்கு தெரியுதுன்னா, நம்முடைய சரீரத்துல இருக்கிற தேவையற்ற காரியங்கள், ஆத்மால இருக்கிற தேவையற்ற காரியங்கள் அது புதைக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமேன், ஆமேன். ஸோ
அடக்கம் பண்ணப்படுகிற காரியம் 2 விஷயங்கள் மூலமா நடைபெறுது. அதை மட்டும் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஸோ 2 வசனத்தை மட்டும் நம்ம காண்பிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எப்போ அந்த அடக்கம் பண்ற காரியம், சில பேருக்கு அடக்கம் பண்ணணும்னு ஓகே நான் முடிவு பண்ணிட்டு அடக்கம் பண்ணிடலாம், எப்படி அடக்கம் பண்ணணும்னு டவுட் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் இந்த பதில். ரோமர் 6:4 இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ரோமர் 6:4 ஞான ஸ்நானம் முதல்ல எதை அடையாளப்படுத்துது? என்னுடைய பழைய மனுஷனை, பழைய காரியங்களை நான் அடக்கம் பண்ணிட்டேங்கிறதுக்கு அடையாளம் என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஞானஸ்நானத்துல தான் பெரிய பெரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கு. இன்னைக்கு வெளிப்புறமா ஞானஸ்நானம் எடுக்கணுமா வேண்டாமா, அப்படியா இப்படியாங்கிறதுக்கு கேள்வி. ஞானஸ்நானம்ங்கிறது ஜஸ்ட் ஒரு மூழ்கி எந்திரிக்கிற ஒரு சின்ன ஒரு சடங்கு கிடையாது. அதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கு. ஆமென். கட்டாயம் ஞானஸ்நானம் என்ன பண்ணணும்? மூழ்கி தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ ஞானஸ்நானம் எடுக்கும் போது இந்த அடக்கம் பண்ணுகிற காரியங்கள் நடைபெறுகிறது சைன். ஆனா ஞானஸ்நானம் எடுத்து எல்லாரும் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டோமா? பழைய கோபத்தை, பழைய பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, இல்ல பழைய இச்சைகளை, இல்ல பழைய சீரியல் பார்க்குற குணத்தை, இல்ல பழைய வலிக்கு விழுகிற பாவ காரியங்கள், எப்போ ரொம்ப ஸ்பிரிச்சுவலா டவுனா இருக்கும்போது ஒரு பாவத்துக்கு நேரம் இழுத்துட்டு போறான்ல சத்ரு, இதை விட்டுட்டோமா ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு அப்படின்னா நிறைய பேரு விடலை. விட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆனா நிறைய பேரு அதை விடல. அதுக்கு தான் பதில் எங்க இருக்குன்னா மத்தேயு 26:12. இன்னொரு டைம் வாசிச்சலாமா? மத்தேயு 26:12. இதே வசனம் நீங்க மார்க் 14:8 வாசிக்கலாம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக, ஒரு சிம்பிளா ஒரு சைன் மாதிரி, என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். ஸோ அடக்கம் பண்ண ஒருவேளை நீங்க ரியலைஸ் பண்றீங்க, ஓகே இந்த காரியங்கள் இருக்கு, நம்ம புதைக்க வேண்டிய காரியங்கள் இது இருக்கு. எப்போ அது புதைக்கப்படும் என்றால் தைலம் அது ஊற்றப்படும் போது அது புதைக்கப்படும். ஆமென். நான் போய் ஒரு இடத்துல குழி தோண்டி இந்த பாவத்தை புதைச்சிட்டேன்னு என்னால புதைக்க முடியாது. ஆனா அதற்கு அடையாளமாய் நான் ஒண்ணு செய்யலாம், ஞானஸ்நானம் எடுக்கலாம். நான் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அடையாளம் என்ன? நான் பழைய பாவத்திற்கு இனிமே நான் பங்கு உள்ளவன் கிடையாது. பழைய மனுஷனுக்கு இனிமே நான் பங்கு உள்ளவன் கிடையாது. பழைய பாவம், பழைய கிரியைகளை என்னை மேற்கொள்ள முடியாது, அதை நான் புதைச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் என்னது? ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஒருவேளை நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனாலும் சில காரியங்கள் என்னை பின்தொடர்ந்து வருது. சில காரியங்கள் நான் புதைக்கப்படுறதுக்கு விரும்புறேன், சில காரியங்களை புதைக்க விரும்புறேன்னா தேவனுடைய பாதத்துல உட்காருங்க. தேவனுடைய அபிஷேகம் அது இறங்கி வர தேவ ஆவியானவர் உங்களுக்காக அந்த காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். அந்த காரியங்களை அடக்கம் பண்ணுகிறதற்கு எத்தனை உங்க பழைய மனுஷன், பழைய காரியம் அடக்கம் பண்ணப்படுகிறது எப்போது? நீங்கள் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட அது அடக்கம் பண்ணப்பட்டு விடும். ஆமென். ஒரு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேவனுடைய தைலம் அது ஊற்றப்படும் பொழுது, விலையேற பெற்ற தைலம் அது ஊற்றப்படும் போது மாத்திரம்தான் அந்த அடக்கம் என்கிறது, பழைய மனுஷனுடைய அடக்கம் என்பது அது நடக்கப்படுகிறது. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறதுக்கு காரணம் அடக்கம் பண்ண. ஆமென். அபிஷேகம் என்பது சர்ச்சுக்கு வந்து ஆவேல் நிறைஞ்சு கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை உரைப்பதற்கு மாத்திரம் அல்ல. உள்ள போய் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது மோசே சொல்றார் ஆண்டவர், அவன் என் வீட்டில் எங்கும், நீங்க யாரு கூட இருந்தாலும் சரி, யாருமே இல்லைனாலும் சரி, அந்த பாவம் செய்வதற்காக. இப்ப சில பேர் ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. காரணம், என் பக்கத்துல உள்ளவன் என்ன நினைப்பான், பக்கத்துல உள்ளவங்களுக்காக, மற்றவர்களுக்காக, இல்லைன்னா ஆண்டவர் மேலேயே அல்லது அந்த ஏரியா மேலேயே ஏதோ ஒரு காரியம் இங்க வேண்டாம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா இருக்கும், அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு ஏரியா இருக்கும். அங்க போனா அவனை கையில என்ன பண்ணவே முடியாது, அவனாலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்? அந்த ரீஜன்ல உள்ள அந்த காரியம். சில பேர் நல்ல வீட்டுல இருப்பாங்க, விவசாயம் பார்த்து அந்த தகப்பன் என்ன பண்ணுவாரு, பணத்தை ஐயோ பிள்ளை ஃபீஸ் கட்டணுமே, ஸ்கூலுக்கு போகணுமே, காலேஜுக்கு படிக்குதே, செலவுக்கு வேணுமேன்னு அனுப்பி விடுவார். ஆனா இந்த பிள்ளைங்க நிர்விசாரமாய் துணிகரமாய் தங்கள் பணங்களை என்ன பண்ணுவாங்க, பசங்களோட சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. ஏதோ ஒரு கேட் இருந்தா மட்டும்தான் நான் பரிசுத்தமா இருப்பேன், இல்லைன்னா அப்படி இல்லை. மோசேயை குறித்து தேவன் சொல்றாரு, எங்க போனாலும் அவனுக்கு பாவம் செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி திறந்து கிடந்தாலும் யோசேப்பு, என் தேவன் இங்க இருக்கிறார், நான் எப்படி பாவம் செய்வேன்னு கேட்டார். ஆமென்.
என் தேவன் இந்த இடத்துல எங்க அப்பா இல்ல, அம்மா இல்ல, என் பிரதர்ஸ் இல்ல, என்ன கேட்க யாரும் இல்ல, ஆனால் என் தேவன் இங்கேதான் என்ன இருக்கிறார். ஆமென். என் தேவன் இங்க இருந்து பார்த்துட்டு இருக்க, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எப்ப வரும்? அபிஷேக தைலமானது அளவில்லாமல் ஊற்றப்படும் போது தான் வரும். இன்னைக்கு பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம்ல, ஏன்? போதுமான அளவு அனாயிண்டிங் இன்னும் ஊற்றப்படல, போதுமான அளவு அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்படல. அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கிறது. ஆமேன். அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப உங்க பாத்திரம் நிரம்ப நிரம்ப நீங்க அதுக்கு டைமே எடுக்க வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும்? டிஸ்கனெக்ட் ஆகி அன்ரீச்சபிள் ஏரியாவுக்கு அது போயிடும். ஆமேன். அப்ப அடக்கம் பண்ணுகிற வேலையை அபிஷேகம் தான் செய்யும். ஆமேன். இருக்கிற இடங்களை எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. கிறிஸ்து உடனே கூட அடக்கம் பண்ண